ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸோடைய சொல்யூஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம், ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 5,000 அட் 10% per annum ஃபார் 5 years. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரக்குள்ள எனக்கு ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இதில் பி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரின்சிபல், அதாவது அசல். சரிங்களா? என் அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ், வருடம். சரிங்களா? ஆர் அப்படிங்கிறது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி விகிதம். சரிங்களா? ஸோ இது மூணும் தான். அப்போ இதுதான் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 5,000 ரூபாய்க்கு 10% வட்டின்னு 5 வருஷத்துக்கு மொத்தம் எவ்வளோ கிடைக்கும்? சரிங்களா? அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன? பி இன்டூ என் வந்து இங்க 5 இயர்ஸ். சரிங்களா? இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இது வந்து பி. சரிங்களா? ஆரோட வேல்யூ 10 டிவைடட் பை 100. அப்போ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ அடிச்சிட்டோம்னா மீதி எவ்வளவு கிடைக்கும்? 5 25 00. அப்போ 2,500 ரூபாய் வட்டி கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம், கமல் இன்வெஸ்டட் rupees 3,000 to a 1 year at 7% per annum. Find the simple interest and the amount received by him at the end of 1 year. சரிங்களா? இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ இது வந்து 3,000. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 3,000 இன்டூ என் வந்து 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7 டிவைட் பை 100. அப்போ இதை அடிச்சோம்னா எவ்வளோ கிடைக்குன்னா 3,721, 210 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எனக்கு வருது. இருக்கிற 4 ஆப்ஷன்ல 210 ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு. ஸோ டிஃபால்ட்டா நீங்க இதை மட்டுமே சூஸ் பண்ணா போதுமானது. சரிங்களா? அப்போ டோட்டல் அமௌண்ட்ங்கிறது இந்த வட்டி அது கூட ஆட் பண்ணணும். ஆல்ரெடி எவ்வளோ இருக்கு? எனக்கு 3,000 இருக்கு. இது ஒரு 210. அப்போ 3,210 ஒரு வருஷம் கழிச்சு அவர் கைக்கு வரக்கூடிய அமௌண்ட்டா இருக்கும். சரிங்களா? அடுத்த சம், ஃபைண்ட் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் rupees 7,500 at 8% per annum per 1 year 6 months. அதாவது 7,500க்கு 8% வட்டி வீதம், ஒரு வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. சரிங்களா? அப்போ ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 1 year 6 months வந்து 1.5 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா 3/2 அப்படின்னு எழுதலாம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப therefore எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா we know that. ஸோ P யோட வேல்யூ into N, it is equal to 1.5 years. The rate of interest 8 divided by 100. சொல்றது புரிஞ்சுங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி இதை போடலாம்னா, இப்போ 6 months இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 6 months மொத்தம் எத்தனை மாசம்? ஒரு வருஷத்துக்கு 1 year which is equal to 12 months. சரிங்களா? அப்போ 6 months divided by 12 months அடிச்சோம்னா எனக்கு என்ன வரும்னா 1/2 வரும். அப்போ இந்த 1 year 6 months இருக்கு பாத்தீங்களா? இதை நான் எப்படி எழுதலாம்னா 1 அந்த 6 monthsக்கு 1/2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா, அது கலப்பு பின்னமா இருக்கு. அப்போ இதை சிங்கிள் பின்னமா மாத்தணும்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 into 1 2, அது கூட இந்த 1 ஆட் பண்ணிடணும். அப்போ 3/2. ஸோ அதை தான் நான் இங்க சொல்லியிருப்பேன். இதை 3/2னும் போடலாம், அப்படின்னா 1.5 அப்படின்னும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது 6 monthsக்கு அதனால நமக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை 3 months 4 months வரக்குள்ளதான் உங்களுக்கு இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் கான்செப்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ சப்போஸ் இதே வந்து 1 year 7 months அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, ஸோ 7 டிவைட் பை 12 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும்? 12 பிளஸ் 7 19/12. ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 1 year 7 months உடைய ஈக்குவலண்ட் வந்து 19/12. சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா இங்க 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க மல்டிப்ளை பண்ணனா 1.5 இருக்கு. 8 1 8 8 4, அப்போ 12. அப்போ therefore 75 into 12. ஸோ இதுதான் வந்து எனக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ 10 into 75 750, 2 75 150. அப்போ ஆட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்னா 900 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சம், simple interest on rupees 68,000 at 16.2/3% per annum for 9 months is rupees. அதாவது 68,000க்கு ஆண்டு வட்டி
16 2/3% வீதத்தில் 9 மாதங்களுக்கு தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ தட். இப்ப இது வந்து 1 இயர்க்கு குடுக்கல. 9 மாசத்துலயே எனக்கு எவ்வளோ வட்டி வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இத இயர்ல கன்வெர்ட் பண்ணணும்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 9/12. சரிங்களா? அப்ப அத சிம்ப்ளிஃபை பண்ணா கிடைக்கும் 3/4. அப்ப இதுதான் வந்து என்னுடைய வேல்யூவா இருக்கும். மொத்த அமௌண்ட் எவ்வளோ? 68,000 P யோட வேல்யூ இன்ட் N வந்து எவ்வளோ? 3/4 இன்ட் R வந்து 16 2/3ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன நார்மல் ஃபிராக்ஷனா மாத்திருங்க. அப்ப 3 இன்ட் 16 48. 48 பிளஸ் 2 50. இது 50/3ன்னு போடலாம். சரிங்களா? 50 டிவைடட் பை 3 இன்டு 100. சரிங்களா? ஸோ இப்ப இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆயிடுச்சு. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்ப இத 4ஆல அடிச்சோம்னா 1 நாள் 4, 7 நாள் 28, 170ன்னு வரும். ஸோ இப்ப 50 இன்டு 170 தான் அதோடைய வட்டியா இருக்கும். ஆ ஐ அ ஸோ தேர்ஃபோர் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தோம்னா 17 இன்டு 5 7 35 மீதி 3 50 8. அப்ப தேர்ஃபோர் 8500 வரணும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த சம். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 6,750 for 219 days at 10% per annum. அதாவது ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதம் தனி வட்டியை காண்க. இது ரொம்ப சிம்பிள். என்னன்னா இதுல வந்து நமக்கு ஆனம் கொடுக்காம டேஸ் கொடுத்திருக்காங்க. So we know that 1 year which is equal to 365 days. அப்ப இதை நான் கன்வெர்ட் பண்ணணும்னா 219 டிவைடட் பை 365. ஸோ இப்படின்னு நான் போட்டுக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா அமௌண்ட் வந்து 6,750 இன்டூ என்னுடைய வேல்யூ 219 டிவைடட் பை 365. சரிங்களா? இன்டூ 10%. அப்ப 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல், இந்த ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல். ஸோ இப்போ இது 5ஆல் அடிச்சா எனக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 7 5 35 மீதி 1 73. ஸோ இது 5ஆல் அடிச்சோம்னா 1 5 5 மீதி 1 3 5 15 மீதி 2 1350. ஸோ 73 73 3 73 219 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? சாரி, இந்த 0 இருக்காது. I made a mistake. அப்ப therefore 3 5 15 மீதி 1 3 9 9 1 10 அப்ப 4 அப்ப 405. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஆல்ரெடி இந்த இடத்துல நான் 0 கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஃபர்கெட். ஸோ இந்த இடத்துல வராது. அப்ப 675 அடிச்சோம்னா it should be 135. Next. Find the simple interest on rupees 1000 from April 9, 2010 to June 9, 2010 at 7.5% per annum. அதாவது வருடத்திற்கு 7.5% வட்டி விகிதத்தில் ஏப்ரல் 9, 2010 முதல் ஜூன் 9, 2010 வரையிலும் ரூபாய் 1000ற்கான தனி வட்டி யாது? அப்போ இங்க வந்து நான் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏப்ரல் அண்ட் ஜூன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏப்ரல் 9 to 30 இது வந்து ஏப்ரல் மாசம். சரிங்களா? அடுத்தது மே மாசம் இருக்கு. மே மாசம் வந்து 1 to 31 இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு? ஜூன் மாசம் இருக்கு. ஜூன்ல வந்து அப் டு 9 டேஸ் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? அப்போ இதுல வந்து கால்குலேட் பண்ணோம்னா மொத்தம் 22 நாள். எஸ். 9ஆம் தேதியில இருந்து கணக்கு. அப்ப 22 நாள் வரும். இங்க 31 நாள் வரும். இங்க 9 நாள் வரும். அப்ப தேர்ஃபோர் 10 12 மீதி 1 6 62 நாள். அப்போ வி நோ தட். ஸோ இதை வந்து மாத்தணும்னா என்ன பண்ணணும்? 62 டிவைட் பை 365 போட்டுக்கலாம். அப்ப எனக்கு இங்க அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 1000 ரூபா இருக்கு. இன்டூ 62 டிவைட் பை 365 இன்ட்டு பெர்சன்டேஜ் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 7.5. இதை ஃபிராக்ஷன்ல போட்டா என்ன கிடைக்கும்? 15 டிவைட் பை 2 இன்டூ 100 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல். சொன்னது புரிச்சுங்களா?
ஸோ தேர்ஃபோர் 5ஆல அடிச்சோம்னா 3 இங்க அடிச்சோம்னா 7 5 35 மீதி 1 73 அப்படின்னு வரும். ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னா இது ஃபர்தரா வேற எதாலையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 62 இன்ட்டு 3 6 18 அங்க 10 இருக்கு, மல்டிப்ளை பண்ணா 1860. சரிங்களா? ஸோ இதை வந்து எதால டிவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 73ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதை டிவைட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா, ஓகே, ஸோ இங்க 73ன்னு போட்டிருக்கலாம், இங்க டினாமினேட்டர்ல இன்னொரு 2 இருக்கு. அப்ப தேர்ஃபோர் என்ன கிடைக்கும்னா 614. 146ஆல நான் டிவைட் பண்ணணும். 146ஆல டிவைட் பண்ணணும். ஸோ ஓர் 146 146 மீதி எனக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 40 இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த 0 வரைக்குங்க 400. ஸோ அடுத்தது 2 தான் போட முடியும். 2 6 12 மீதி 1 2 2 4 8 9 மீதி 2. அதை கழிச்சோம்னா 8. 9 9 போச்சுன்னா 0. 3 2 போச்சுன்னா மீதி 1 108 இருக்கும். அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சிருங்க. ஸோ அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம்னா அடுத்தது 108 இருக்குங்களா? இப்போ டாட் வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 0 சேர்த்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? 7 போட்டுக்கோங்க. 7 6 42 மீதி 4 7 4 28 4 32 மீதி 3 7 3 10. ஸோ வேல்யூ கிடைக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ 12.7ன்னு வரணும். அப்போ 12.7 இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ இதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹10 ஃபார் 4 months at the rate of 3 paise per rupee per month is. அதாவது ஒரு ரூபாய்க்கு 3 பைசா வட்டி. சரிங்களா? we know that 100 paise equal to 100 paise is equal to 1 rupee. சரிங்களா? அப்போ இது 3 பைசே பர் ருப்பி அப்படின்னா 3/100. அதான் வந்து அதோடைய மீனிங். தட் மீன்ஸ் 3% வட்டி, வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அப்போ 10 ரூபா இருக்கு. இது 4 மாசத்துக்குன்னு இருக்காங்க. அப்போ மாசம்னா 4/12 அப்படின்னு போட சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? அப்போ டெஃபினட்டா கிடைக்கும். 3ஆல் அடிச்சோம்னா 4 4 4 கேன்சல் ஆயிடும். ஒரு 0 இங்க போயிடும். அப்போ 1/10 வந்து நான் என்ன எழுதலாம்? ஓகே. ஸோ இதுல என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து பெர் மந்த்ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பெர் ஆனம்னு கொடுக்கல. அப்போ ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னா, இந்த இடத்துல டிவைட் பை 12 வராது. அப்ப தர்ஃபோர் என்ன வரும்னா ₹10. ஸோ இந்த டேட்டா வந்து பெர் மந்த்னு கொடுத்துருக்கறதுனால மந்த்தை நான் டைரக்டா போட்டுடலாம். ஸோ இது 3 பைசேங்கிறனால 3/100 அப்படின்னு போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடுறோம். அப்போ 4 × 3 12/10 which is equal to 1.2. இப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். So the simple interest at 5% per annum for 5 years will be 5 on a principal of. So இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா we know that simple interest is equal to formula என்ன PNR divided by 100. அப்போ simple interest வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துட்டாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் எனக்கு தெரியாது. என்னோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு 5க்கு ஒரு 5 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே அடிச்சோம்னா என்ன வரும்? 20ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ வந்து 20 rupees. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். Okay, the simple interest at X% for X years will be ₹X on your principal of. எந்த அசலானது X% தனி வட்டிற்கு X வருடங்களுக்கு ₹X என தனி வட்டியை தரும். அப்போ பிரின்சிபல் எனக்கு கேட்டிருக்காங்க. we know that simple interest which is equal to PNR divided by 100. சரிங்களா? இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. பியோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஆரோட வேல்யூ எக்ஸ் டிவைட் பை 100ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்க்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்ப பியோட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 100 டிவைட் பை எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆப்ஷன் பி தான்
கரெக்டான ஆன்சர். ஸோ இதே கொஸ்டின் தான் மேல கேட்டிருக்காங்க. பட் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன குடுத்துருக்காங்க? எல்லாமே 5ன்னு குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஸோ தட்ஸ் ஆல். அப்ப ப்ரீவியஸ் கேஸ்ல பார்த்தீங்கன்னா, 100/5 வந்து 20ன்னு வரும். சரிங்களா? ஸோ போத் த கேஸஸ் ஒரே மாரி தான். பட் இங்க வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கொஸ்டின். A bank gives 6% simple interest on deposits. Find the amount to be deposited to earn an interest rupees 45 in 1 year. அதாவது ஒரு வங்கியானது வைப்புத் தொகைக்கு 6% தனி வட்டி வழங்குகிறது. ஒரு வருடத்திற்கு வட்டி ரூபாய் 45 கிடைக்க எவ்வளவு வைப்புத் தொகை செலுத்த வேண்டும் என காண்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ 45ன்ட்டாங்க. விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டூ என். எண்ணுங்க வந்து ஒரு வருடம்னு குடுத்துட்டாங்க. அப்ப என் வந்து 1. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோன்னு குடுத்துருக்காங்க? 6. இப்போ 6/100. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு இங்க குடுத்துருக்கக்கூடிய வேல்யூ. அப்ப இத அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, இத 3ஆல அடிச்சோம்னா 2, இங்க 15ன்னு வரும். ஸோ இங்க இத அடிச்சோம்னா 50ன்னு வரும். அப்ப therefore P is equal to 50 into 15. அப்ப therefore 750. அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது. If Ramya needs 9 lakhs after 10 years, how much should she invest now in a bank pays 20% simple interest? The same formula. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 20% வருதுன்னு சொல்லிட்டாங்க. இஃப் நீட்ஸ், அதாவது 10 ஆண்டிற்கு பிறகு ரம்யாவிற்கு ரூபாய் 9 லட்சம் தேவைப்படுகிறது எனில் ஆண்டிற்கு 20% தனி வட்டி அளிக்கும் வங்கியில் ரம்யா எவ்வளவு அசலாக செலுத்த வேண்டும்? இப்போ இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த 9 லேக்ஸ்ங்கிறது அவன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லல. வட்டின்னு மட்டும் சொல்லல. அந்த 9 லட்சம் அப்படிங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய அசல் பிளஸ் வட்டி. இது 2த்தையும் சேர்த்து தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 9 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அசல் வந்து நான் Pன்னு எடுத்துக்கிறேன். வட்டிக்கு ஃபார்முலா எனக்கு தெரியும். வட்டினா சிம்பிள். தனி வட்டிக்கு ஃபார்முலா வந்து பிஎன்ஆர் டிவைடட் பை 100. சரிங்களா? சோ இந்த மொத்த வேல்யூ தான் எனக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? 9 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ நம்ம இந்த டேட்டாவ உள்ள ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா, P பிளஸ் P இன்டூ N வந்து எவ்வளோ 10 வருஷம்னு சொல்லிட்டாங்க. அப்ப N வந்து 10. R ஓட வேல்யூ 20% டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இத அடிச்சோம்னா இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், இந்த ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல், விச் இஸ் ஈக்குவல் டு 9 lakhs அப்படின்ட்டாங்க. அப்போ இது வந்து 2P, இங்க ஒரு P இருக்கு. ஆட் பண்ணா மொத்தம் 3P which is equal to 9 lakhs. அப்ப 3ஆல கேன்சல் பண்ணிட்டா P யோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 3 lakhs வரும். அப்போ அவங்க 3 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட். If an investor wants to receive 10,000 as simple interest every month, the rate of interest 8% per annum, then the amount he should invest. ஸோ இது ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான். பட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, ஒரே விஷயம், அவங்க 10 வருஷம் கழிச்சு மொத்த அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இங்க மாசா மாசம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு முதலீட்டாளர் பிரதி மாதம் தனி வட்டியாக ரூபாய் 10,000 பெற விரும்புகிறார். வட்டி வீதம் ஆண்டுக்கு 8% எனில் அவர் முதலீடு செய்ய வேண்டிய தொகை என்ன? இப்போ ஒரு மாசத்துக்கு அவருக்கு 10,000 ரூபாய் வருதுன்னா 1 இயர்க்கு எவ்வளவு வரும்? which is equal to 12 into 10,000, which is equal to 1,20,000 rupees வந்து ஒரு வருஷத்துக்கு அவருக்கு வட்டின்னு வரணும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வட்டி வரணும்னா we know that simple interest ஃபார்முலா என்னது? வட்டி which is equal to P அசல் into N. இங்க வந்து 1ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நான் இப்போதைக்கு நம்ம ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணுவோமே into R ஓட வேல்யூ வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 8% டிவைடட் பை 100. சரிங்களா? அப்ப 8ஆல அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 15 8 120. அப்ப 15, இங்க ஒரு 3 0, 15,000 இருக்கு. இப்ப P is equal to 100 into 15 போட்டோம்னா மொத்தம் 15 லட்சம் எனக்கு வரணும். அப்போ 15 லட்சம் அவர் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா, அவருக்கு வருஷத்துக்கு 1,20,000 வட்டி வருது. தட் மீன்ஸ் மாசம் அவருக்கு 10,000 ரூபாய் வட்டி வருது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். A sum of money increases 5 times its principal at 8% per annum over a certain year.
ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் இயர்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையானது சில வருடங்களில் 5 மடங்கு ஆகிறது. சரிங்களா? அதன் வட்டி விகிதம் 8% எனில் எத்தனை வருடங்களில் 5 மடங்கு ஆகும்? ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். இதுல வந்து பிரின்சிபல் பத்தி எதுவும் சொல்லல. சரிங்களா? என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி எதுவும் சொல்லல. பட் சிம்பிளா என்ன சொல்லியிருக்காங்க? 5 டைம்ஸ் அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 விதமா போடலாம். அ என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து அ பிரின்சிபல் அமௌண்ட் Pன்னு வச்சுக்கலாம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அ பிளஸ் P. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா, ஆஃப்டர் 5 இயர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டூ 5 டைம்ஸ் ஆஃப் P இருக்கு அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் நீங்க வொர்க் அவுட் பண்ண. ஸோ இதனால நீங்க சிம்பிளா என்ன எடுத்துக்கிறீங்கன்னா, இந்த மாரி ஒரு தொகை குடுத்துட்டாங்கன்னா, டிஃபால்ட்டா P யோடைய வேல்யூ ₹100ன்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? அப்போ இது 5 மடங்கு ஆகுது அப்படின்னா, இது வந்து ரூ. 500 மாறிடுதுன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த ரூ. 500ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, என்னுடைய அசல் பிளஸ் வட்டி PNR/100 இதோட மொத்த வேல்யூ தான் 500க்கு ஈக்குவலா இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல நம்பர் குடுக்காம இந்த மாரி 5P இந்த மாரி வச்சு போடலாம். இட் இஸ் காம்ப்ளிகேட்டட். அதனால நான் இப்படியே போட்டுக்கிறேன். அப்ப தேர்ஃபோர் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? எத்தனை வருடம் தான் கேட்டிருக்கிறாங்க. சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இந்த இடத்துல P யோட வேல்யூ வந்து 100 அப்படின்னு நான் எடுத்துக்க சொல்லிட்டேன். சரிங்களா? இப்போ R ஓட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இதுல இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. P யோட வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லியிருந்தேன்? 100 பிளஸ் P யோட வேல்யூ வகை 100 இன்டு என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது. R ஓட வேல்யூ வந்து 8 டிவைடட் பை 100. அப்ப 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். விச் இஸ் ஈக்குவல் டூ 500. இந்த 100 ஈக்குவல்க்கு இந்த என்ன போச்சுன்னா, மைனஸ்ல போச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? 8n விச் இஸ் ஈக்குவல் டூ 400. அப்போ n இஸ் ஈக்குவல் டூ எவ்வளவு கிடைக்கும்? 8 40 50. அப்ப அது 50 வருஷத்துல அது வந்து 5 மடங்கா மாறிடும். சோ இந்த மாதிரி எனக்கு பிரின்சிபல் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்பரா குடுக்காம ஒரு ரிலேஷன்ல குடுத்தாங்கன்னா, டிஃபால்ட்டா யூ டேக் P ஈக்குவல் டூ ₹100. அத வச்சு சால்வ் பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். சோ அடுத்த சம். The simple interest on a sum of money is 1/9th of the principal and the number of years is equal to rate percent per annum. The rate percent per annum is அதாவது ஒரு தொகையானது தனி வட்டியா ஒரு தொகைக்கான தனி வட்டியானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அத்தொகையில் 1/9 மடங்காக உள்ளது. மேலும் வருட வட்டி வீதமானது காலத்திற்கு சமம் எனில் அத்தொகைக்கான வருட வட்டி வீதம் எவ்வளவு? ஸோ சிம்பிள். இதுல என்னன்னா, என்னுடைய பிரின்சிபல் Pன்னு வச்சுக்கலாம். என்னுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, 1/9 ஆஃப் P அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன? SI இஸ் ஈக்குவல் டூ PNR டிவைடட் பை 100. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 1/9 ஆஃப் Pக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? அதனால 1/9 ஆஃப் Pன்னு போட்டேன். இன்டூ P இன்டூ சரிங்களா? என்னோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு ஈக்குவலா இருக்குன்ட்டாங்க. அப்போ Nனும் Rரும் ஈக்குவல். இப்ப நான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அதனால N இஸ் ரீப்ளேஸ்ட் பை R அப்படின்னு போட்டுக்கிறேன். ஆல்ரெடி ஒரு R இருக்கு. அப்ப N இன்டூ R டிவைடட் பை 100. இப்போ இந்த Pக்கு P கேன்சல் ஆயிரும். அப்ப R ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்னன்னு வரும்? 100 டிவைடட் பை 9 அப்படின்னு வரும். அப்ப ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 10 டிவைடட் பை 3 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல எழுதுனா 3 1/3 அப்படின்னு எழுதலாம். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். At what rate of simple interest a certain sum will be double in 15 years? அப்போ இதுல வந்து சிம்பிள் டபுள் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆஹ் இப்போ நான் 100 ரூபான்னு போட்டிருக்கேன். சரிங்களா? அது டபுள் ஆகுதுன்னா 2 மடங்கு ஆகுது. அப்ப 200 ரூபாயா மாறிடுது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கலன்னா அங்க டிஃபால்ட்டா அந்த மாதிரி அமௌண்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இதுல வட்டி மட்டும் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? ₹100 வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா டபுள் ஆயிருக்கு. இப்போ ₹100 அசல், ₹200 இருக்குன்னா அதுல ₹100 வட்டி. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஈக்குவல் டு 100 விச் இஸ் ஈக்குவல் டு P யோட வேல்யூ வந்து எவ்வளோ? 100 இன்ட்டு என்னோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15ன்னு கொடுத்துருக்காங்க. R ஓட வேல்யூ எனக்கு தெரியல. டிவைட் பை 100. ஸோ 100 கேன்சல் ஆயிரும். அப்போ R இஸ் ஈக்குவல் டு 100 டிவைட் பை 15. 5ஆல் அடிச்சோம்னா எவ்வளவு கிடைக்கும்னா 20 டிவைட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப therefore 6 2/3 அப்படின்னு வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர்.
ஸோ இந்த மாரி போடக்குள்ள நீங்க ஃபார்முலாஸ்லாம் வச்சு போடாதீங்க. காம்ப்ளிகேட்டடா தெரியும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு சர்டைன் டேட்டா மிஸ் ஆகுது அப்படின்னா, டிஃபால்ட்டா யூ டேக் பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டூ 100. அத பேஸ் பண்ணி என்ன குடுத்துருக்காங்களோ கன்வர்ஷன் போட்டுருங்க. சரிங்களா? இப்ப அடுத்த சம் அதேதான். A sum of money doubles itself at 6 1/4% per annum over a certain time. Find the number of years. அதாவது எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் 6.25 வட்டியில் இருமடங்காகும். அப்ப நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்? என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் ரூ. 100ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஃபைனல் அமௌண்ட் எனக்கு எவ்வளவு வந்திருக்கு? டபுள் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன். அப்ப ரூ. 200. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ₹100க்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ 100 விச் இஸ் ஈக்குவல் டூ P யோட வேல்யூ 100 இன்டூ என்னோட வேல்யூ தான் வந்து எனக்கு கேட்டிருக்கிறாங்க. இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி போடலாம்? 25 டிவைடட் பை 4 இன்டூ 100 அப்படின்னு போடலாம். 100 100 கேன்சல் ஆயிரும். சொல்றது புரிஞ்சுச்சுங்களா? 25 25 4 25 100. இப்போ n is equal to 4 into 4 16. அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். In how many years will a sum of money double itself 18.75% per annum simple interest? ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல மந்த்ல வந்திருக்கு. ஸோ அதனால இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூ டேக் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 100 டபுள்னு சொல்றதுனால ப்ரீவியஸ் கேசஸ்ல என்ன பார்த்தோமோ அதேதான். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரூ. 100 வந்திருக்கும், பிரின்சிபல் ரூ. 100 வந்திருக்கும். அப்பதான் டபுள் ஆயிருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்ப therefore 100 which is equal to 100 into சரிங்களா? இது வந்து எப்படி போடலாம்? 18.75% கேட்டிருக்காங்களா? அப்போ என்னோட வேல்யூ தெரியாது. 18.75 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போட்டுரும். அப்போ இந்த இதுக்கு இந்த 100 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ n is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா 100 divided by 18.75 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அது புரிஞ்சுங்களா? ஸோ தேர்ஃபோர் இதை நான் எப்படி ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ 100 மேலேயும் கீழே 100ஆல மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ தேர்ஃபோர் 1875 அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் 25ஆல அடிச்சோம்னா 4 25 100. அப்போ இது 25ஆல அடிச்சோம்னா 7 25 175 மீதி 12 125னா இங்க 5ன்னு வரும். 75. அகைன் 25ஆல அடிச்சோம்னா 3 25 75 4 25 100. இப்போ தேர்ஃபோர் என்ன கிடைக்கும்? நன்னாங்க 16 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போ இதை நான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல எழுதுனா எனக்கு என்ன கிடைக்கும்? விச் இஸ் ஈக்குவல் டு 5 1/3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 1/3 அப்படிங்கிறது இயர். இதை வந்து நான் மந்த்தா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? இந்த 1/3 ஃபிராக்ஷனை 12 மாசத்தால மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஸோ இப்போ அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ 5 இயர்ஸ் அண்ட் 4 months அப்படிங்கிறது தான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த சம். A sum of money triples itself at 8% simple interest per annum over a certain time. The number of years is. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது 8% வட்டி வீதத்தில் 3 மடங்காக எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள். இப்போ நான் ரூ. 100 இன்வெஸ்ட் பண்றேன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் கழிச்சு ரூ. 300 எனக்கு கிடைக்குது. அப்போ எனக்கு எவ்வளவு வட்டி கிடைச்சிருக்கு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரூ. 200 கிடைச்சிருக்கு. அப்ப therefore சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? ரூ. 100 இன்ட்டு என்னோட வேல்யூ எனக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 8 டிவைட் பை 100. 100க்கு 100 கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்ப 8ஆல் அடிச்சோம்னா எனக்கு எல்லாம் கிடைக்கும்? 25 இன்ட்டு 8 200. அப்ப என்னோட வேல்யூ 25. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது. At simple interest, a sum becomes 3 times in 20 years. Find the time in which the sum will be double at the same rate of interest. சேம் சம் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடிஷனல் இன்னொரு டேட்டா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். அப்போ ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு சம் வந்து 3 மடங்கு ஆகுது. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ரூ. 100 போட்டோம்னா அது ரூ. 300 மாறிடுது. அப்ப எனக்கு இதுல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு வருது? ரூ. 200 வருது. கரெக்ட்டுங்களா? அப்போ 200 which is equal to 100 rupees into என்னோட வேல்யூ வந்து 20 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியாது. அது 6ன்னு எடுத்துக்கிறேன். டிவைட் பை 100. ஸோ 100 100 கேன்சல் ஆச்சு. இங்க அடிச்சோம்னா 10%. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%ன்னு போட்டுட்டேன். சரிங்களா? அப்போ இந்த 10%ல அதே தொகை எவ்வளவு நாள்ல டபுள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் ரூ. 100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு ரூ. 200 மாறுது.
ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10%. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க எவ்வளவு கிடைக்குது எனக்கு? ரூ. 100 கிடைக்குது. அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலால போட்டுருங்க. 100 which is equal to சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் P யோட வேல்யூ வந்து 100 into N எனக்கு தெரியாது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 100 கேன்சல். இங்க அடிச்சோம்னா 10. அப்ப என்னோட வேல்யூ 10. அப்ப 10 வருஷத்துல அது வந்து எனக்கு என்னவாயிரும்? டபுள் ஆயிரும். சொன்னது புரியுதுங்களா? என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெரி சிம்பிள். அதாவது நீங்க ஃபார்முலாஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபார்முலாஸ் மாரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எதுவுமே நீங்க ஃபார்முலா மனப்பாடம் பண்ண வேணாம். இந்த ₹100 டேட்டாஸ் குடுக்கலன்னா, என்னுடைய பிரின்சிபல் அமௌண்ட் ₹100ன்னு எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா, எவ்ளோ டஃப்பான சம்மும் உங்களுக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். ஸோ இந்த லாஜிக்ல நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட். A sum of money quadruples itself in 24 years under simple interest scheme, then the rate of interest is. அதாவது ஒரு தொகை 24 ஆண்டுகளில் தனி வட்டி வீதத்தில் 4 மடங்காகிறது எனில் வட்டி விகிதம். ஆஸ் யூசுவல் அப்ப 4 மடங்குனா ரூ. 100 போட்டிருக்கோம். எனக்கு ரூ. 400 கிடைக்குது. அப்ப எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளவு வருது? ரூ. 300 வருது. அப்ப ஃபார்முலா என்ன? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் which is equal to P யோட வேல்யூ 100 into N ஓட வேல்யூ வந்து 24ன்னு சொல்லிட்டாங்க. R ஓட வேல்யூ தான் நான் கால்குலேட் பண்ணணும். 100க்கு 100 கேன்சல். சரிங்களா? இப்ப அத 6ஆல அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா 5 6 30 50. இத அடிச்சோம்னா 4 6 24. அப்ப R is equal to 50/4 which is equal to 12.5. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். So அடுத்த சம். Find the rate percent at which a sum of money becomes 7/6 times in 3 years. ஒரு அசலானது 3 வருடத்தில் 7/6 மடங்காக ஆகுமெனில் அதன் வட்டி விகிதம். சேம். அப்ப P is equal to 100ன்னு வச்சுக்கங்க. ஓகே. அப்போ சிம்பிள் இது வந்து எவ்வளவு ஆகுது? 3 இயர்ஸ் கழிச்சு 7/6 டைம்ஸ். அப்ப 7 into 100. அப்ப எனக்கு என்ன வரும்? 700/6. இதுதான் வந்து அந்த அமௌண்ட்டா மாறி இருக்கிறது. அப்ப இதுல நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ? 700/6 மைனஸ் அசல் வந்து ரூ. 100 கழிச்சிருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? -600. அப்போ 100/6 தான் என்னுடைய வட்டி. சரிங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 100/6 which is equal to P யோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டேன்? ரூ. 100ன்னு எடுத்துக்கிட்டேன். என்னோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க? 3 இயர்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப R/100. அப்ப இந்த 100க்கு 100 கேன்சல். சரிங்களா? அப்ப R is equal to எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 100 டிவைடட் பை 3 18 அப்படின்னு வந்துரும். சரிங்களா? இப்ப இத 2ஆல அடிச்சோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 50 டிவைடட் பை 9. இது ஃபர்தரா என்னால சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. 9 45 மீதி 5 இருக்கும். அப்போ 5/9% தான் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? அடுத்த சம். Simple interest on a certain sum is 16/25 of the sum. The rate percent if the rate percent and time in years are equal. So இந்த சம் வந்து ப்ரீவியஸ் மாடல் பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ இதை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போடுங்க. அப் டு திஸ் ஐ வைண்ட் அப். ஸோ ரிமைனிங் சம்ஸ் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த சம்க்கான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.